ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஒரு கடுமையான காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஆரம்பமே என்ன மோசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ 10 நாடுகளுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறாங்க. இப்போ நான் சொல்றேன், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், கத்தார், பஹ்ரைன், லெபனான், சவுதி அரேபியா, அபுதாபி, துபாய், குவைத். இப்போதைக்கு 10 நாடுகள். இன்னும் என்னென்ன வரப்போகுதுங்கிறது தொடர்ந்து அப்டேட்ஸ் பாருங்க. நானும் முடிஞ்சளவு அப்டேட் பண்றேன். அப்படி என்ன பேச்சுவார்த்தை நேற்று சரியா முடிவடையாத நிலையில் மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடருங்கிற ஒரு கட்டத்துல இதுல நடந்து ஜெனீவால நடந்தது. ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் திடீரென்று காலையில இஸ்ரேல் ஈரான் மேல 3 அட்டாக் பண்ணிருக்கு. ஆனால் ட்ரம்ப் முந்திக்கிட்டு நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் சொல்லப்பட்டது, அடுத்தது ட்ரம்ப் பண்ணன்னு சொல்றாரு. இந்த அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே ஈரான் சுத்தி உள்ள நாடுகளான அபுதாபி, பஹ்ரைன், 10 நாடு சொன்னல, இதுல அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் தவிர பாக்கி 7 நாடுகள்லையும் ஈரான் பதில் தாக்குதலை பண்ணிச்சு. இதுல இதுவரைக்கும் ஒரு இடத்துல ஒரு ஆள் கொல்லப்பட்டதா, ஒரு இடத்துல 5 பேர் கொல்லப்பட்டதாக இப்படி வந்துட்டு இருக்கு. சரியான நியூஸ் இல்லை. ஈரான்ல அவங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் கட் ஆயிருக்காது வருது நியூஸ். அப்புறம் ட்ரம்ப் வார்ன் பண்றாரு, ஈரான் போர்சஸை நீங்க ஆர்ம்ஸை கீழே போட்டுருங்க, இல்லாட்டி உயிரில் இருக்க. இது ஏஎன்ஐ நியூஸ்ல அப்புறம் ஈரான் அமெரிக்கா பேஸ் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் தாக்குவோம் சொல்றதாக ரேட்டர்ஸ்ல வந்திருக்கிறது. ரஷ்யா முதல் வார்த்தைகளை சொல்லியிருக்கு, அதாவது ஜஸ்ட் எ கவர். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஜஸ்ட் எ கவர். ரஷ்யா டெபுட்டி சேர்மன், அவர் பேர் கூட வாயில் நம்ம டிமிட்ரி மெட்வென் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ரஷ்யால இருந்து வந்த ஒரு கமெண்ட் இந்த வாருக்கு அப்புறமா. அப்புறம் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு முன்னாடி லெபனான ஒரு வேவ் ஆஃப் அட்டாக் பண்ணிருக்கு, அதுவும் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ ஈரான் அவங்களுடைய பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யுஏவி அவங்க பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கத்தார், இஸ்ரேல் எல்லாமே ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. எந்த ஒரு பேசஞ்சர் ஃபிளைட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டுள்ளது. சரியா? இதனால மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்ப 10 நாடுகளா இருக்கு. மற்ற நாடுகள் எந்த நாடுகள் வரப்போகுது? 3ஆம் உலகப் போர் வர ஆரம்பிக்க போதா, இல்ல இதோட அமுங்க போதாங்கிறது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த இது ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த வாரு எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். இதனால ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆக போகுது, கோல்டு, ஆயில், இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். தொடர்ந்து பார்ப்போம். சரி, போன வாரத்துல என்ன நடந்தது பார்த்துட்டு வரும் ஈவென்ட்ஸ், கிஃப்ட் நிஃப்டி, ஏடிஆர், எஃப்ஏடி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் செயின், டெக்னிக்கல் அனலைசிஸ், குளோபல் மார்க்கெட் எல்லாமே தொடர்ந்து பார்ப்போம். டியூஸ்டே நமக்கு ஹோலி ஹாலிடே, அதனால எக்ஸ்பைரி ஒரு நாள் முன்னாடி மார்க்கெட் திங்கட்கிழமை திறந்த உடனே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட் வாலட்டைல் அதிகமாக இருக்கும். ஏன்னா போர் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில வாலட்டைல் அதிகமாக இருக்கும். சரி, போன வாரத்துல என்ன நடந்துன்னு பார்த்துட்டு மற்றது நம்ம ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாம் பார்ப்போம். யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் ட்ரம்புடைய டாரிஃபை ரிஜெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் 2 மாசத்துல 42,000 கோடி இழந்ததாக மணிக்கொண்டர்ல நீ சொல்லுது. அப்புறம் யுஎஸ் 126% டாரிஃப் இந்தியன் சோலார் இம்போர்ட்ஸுக்கு பண்ணிச்சு. மணிக்கொண்டர்ல இதெல்லாம் வந்தது. அப்புறம் சவுத் கொரியா கோஸ்பி 45% அப்பு 2 மாசத்துல. இது ஏஐ செமிகண்டக்டர்ஸ்னால மணிக்கொண்டர்ல வந்தது. அப்புறம் ரஷ்யா விஎஸ் உக்ரைன் வார் 2026 ஃபுல்லாவே நடக்கலாம் அப்படின்னு தி கார்டியன்ல ஒரு இது வந்து. அப்புறம் ஆப்பிள் இந்தியன் பேங்க்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேமெண்ட்க்கு எப்படி ஜிபே, போன்பே இருக்குல்ல, அதே மாதிரி ஆப்பிள் பண்றதுக்கு இது மணிக்கொண்டர்ல வந்தது. அப்புறம் ஏஐ ரொம்ப ஹை பண்ணிருக்காங்க, ஓவர் ப்ளோ பண்ணி ஜாப் ஃபியர்ஸ் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி என்ஆர் நாராயணமூர்த்தி, ஆதித்யா புரி இவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஈரான் சொல்லுது, ட்ரம்ப் ஹேஸ் பிகம் ஏ விக்டிம் ஆஃப் ஃபேக் நியூஸ். ஃபேக் நியூஸை கேட்டு அவர் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் யுஎஸ் எம்பசி இஸ்ரேல் உள்ள அவங்க ஸ்டாஃப் எல்லாம் இமிடியேட்டா எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நியூஸ் 18ல வந்தது. அப்புறம் வரலாற்றிலேயே முதன்முறையாக யுஎஸ் ஸ்டீல் ஃபைட்டர்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு ராணுவ இதை இஸ்ரேல்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கு. இதுதான் போன வாரத்தில் நடந்தது. வரும் வாரத்துல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை செகண்ட் மண்டே எக்ஸ்பைரி டே சொன்னா டியூஸ்டே ஹாலிடேனால அன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் யூஎஸ் இது வர வேண்டியிருக்கு, இந்தியாவோட இது வர வேண்டியிருக்கு, மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டும் வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ் உடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, ISM மேனுஃபேக்சரிங் PMI, ISM மேனுஃபேக்சரிங் பிரைசஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் 3ஆம் தேதி டியூஸ்டே யூரோப்புடைய இன்ஃப்ளேஷன், இங்கிலாந்து ஸ்பிரிங் ஃபோர்காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வர வேண்டியிருக்கு. 4ஆம் தேதி வெனஸ்டே சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் PMI, யூஎஸ் உடைய ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் வர வேண்டியிருக்கு. இது இல்லாம யூஎஸ் உடைய ISM மேனுஃபேக்சரிங் பிரைசஸ், ISM நான் மேனுஃபேக்சரிங் PMI, முன்னாடி சொன்னது ISM நான் மேனுஃபேக்சரிங் பிரைசஸ். அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்கு. ரொம்ப குருஷியலான டைம். ஈரான் யுஎஸ் இஸ்ரேல் வாருக்கு அப்புறம் இன்வென்ட்ரி வருது.
முக்கியமான டேட்டாஸ் வரும் அதுல. அப்புறம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பிரி, யூஎஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வர வேண்டியிருக்கு. 6ஆம் தேதி ஃப்ரைடே ஃபாரெக்ஸ் ரிசர்ச் இந்தியாவுடைய டேட்டா வர வேண்டியிருக்கு. யூஎஸ் ரீட்டைல் சேல்ஸ், நான் ஃபார்ம் பேரோல்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ஆவரேஜ் அவர்லி எர்னிங்ஸ் இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. சரி, அடுத்தது கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த சார்ட்டை பாருங்க. நம்ம க்ளோஸ் ஆனது 25,285 க்ளோஸ் ஆச்சு. இப்ப 25,375 சாரி 25,285 3:30 மணி நம்ம நிப்டி க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆனது. அப்புறம் 25,375 க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் அப்லதான் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த யுஎஸ் ஈரான் வார் காரணமாக என்ன எப்படி மார்க்கெட் ஓபன் ஆக போகுது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரியா, அடுத்தது வந்து ஏடிஆர் லிஸ்ட்டை பொறுத்தவரை 1.25% டவுன்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இன்ஃபோசிஸ், விப்ரோ 1.25% டவுன்ல க்ளோஸ் ஆச்சு. HDFC 0.5% டவுன்ல க்ளோஸ் ஆச்சு. ஐசிசி பேங்க் 3/4% டவுன்ல க்ளோஸ் ஆச்சு. ரிலையன்ஸ் வந்து 1.5% அப்ல க்ளோஸ் ஆச்சு. இது எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை 7,536 கோடிக்கு வாங்கி வித்துட்டாங்க. எஃப்ஐசி வித்து இவங்க 6,640 கோடிக்கு வித்து வச்சிருக்காங்க இந்த மாசத்துல. அதே மாதிரி டிஐஸ் வந்து 38,423 கோடிக்கு இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. கடைசி நாளான நேற்று வந்து 12,292 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வார், மிகப்பெரிய வார் நடந்து இருந்தாலும் மார்க்கெட் மிகப்பெரிய லெவலில் இறங்கிச்சுங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை பிசிஆர் ரேஷியோ நம்ம நேரத்தை பார்த்தோம் 17.56 டிவைட் பை 38.3 0.45 ஓவர் சோல்டா இருக்கு. இந்த சூழ்நிலையில வார் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோஜன்ஸ் 1.25% அப்ல முடிஞ்சது. எஸ்என்பி குளோபல் எஸ்என்பி இது வந்து 0.5% முடிந்தது. நாஸ்டாக் வந்து 1% டவுன்ல முடிஞ்சது. சரி, இப்போ டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்துருவோம். எஸ், இந்த இடம் தான். இது வீக்லி கேண்டில், டே கேண்டில் கிடையாது. வீக்லி கேண்டில், அதுக்காக ஸ்விங் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் டே கேண்டில் நினைச்சிட்டு என்ன பேட்டர்னை மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இதை பாத்துங்க. அதாவது போன வாரம் க்ளோஸ் வந்து 25,571, இந்த வாரம் க்ளோஸ் வந்து 25,178, 400 பாயிண்ட்ஸ் டவுன்ல முடிஞ்சது. சோ இப்போதைக்கு கீழே இறக்கிட்டு வருதுங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். ஓப்பன் 25,678, ஹை 25,771, லோ 25,141, க்ளோஸ் 25,178, 630 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்தரா இனிமே வந்து ட்ரம்ப் தான் முடிவு எடுப்பாரு மார்க்கெட்டை. அவர் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆயில் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பிட்காயின், கோல்டு, சில்வர் எல்லாமே இந்த போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. அதை நம்ம ஃபர்தரா அந்த இண்டிகேட்டர் பார்த்தாலே போதும், நமக்கு வந்து உலக போர் முடிவு செய்யும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.